பல்வேறுபட்ட குறிப்பாக கிழக்கு மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களினால் நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம். ஆகவே இந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த அமைச்சினூடாக பல்வேறுபட்ட பணிகளை செய்ய வேண்டும். உண்மையிலே இன்று இந்த நாடு சர்வதேச ரீதியிலே முகம் கொடுக்கின்ற பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவினுடைய டெக்ஸ் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் இந்த நமது இண்டஸ்ட்ரீஸ், நமது கைத்தொழில்கள் ஒரு குரூஷியல், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் இருந்து நாம் நமது நாட்டை பாதுகாத்து, நமது கைத்தொழில் நிறுவனங்களை பாதுகாத்து கொண்டு செல்வது என்பது உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு முக்கியமான பொறுப்பு. ஆகவே அந்த அடிப்படை முயற்சி நடவடிக்க வேண்டும். குறிப்பாக ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், கிழக்கு மாகாணத்திலே அந்த சிறு கைத்தொழில்களுக்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோன்று இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒன்று உருவாக்கப்பட்டு ஏறாவூரிலே அது ஒரு தொழிற்சாலையினோடு மாத்திரம்தான் இருக்கிறது. இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த புன்னக்குடாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் ஜோனை நீங்கள் இன்னும் பல தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கான வசதிகளை செய்ய வேண்டும். முதலீட்டு இன்வெஸ்டர்ஸ்களை நீங்கள் கொண்டு வந்து அந்த முதலீடுகளை செய்ய வேண்டும். அதுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். கிழக்கு மாகாணம் அதே போன்று கனியமணல், இல்மனைட் போன்ற அதிலே முழு கிழக்கு மாகாணம் இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய அளவு அந்த தாது கனிய இல்மனைட் போன்ற அங்கே இருக்கிறது. அவற்றை நீங்கள் அதன் மூலமாகவும் இந்த மாகாணத்தை கட்டி எழுப்பதற்கு நீங்கள் முயற்சி சிறப்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக இளைஞர்களுக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், அரசாங்க தொழிலில் அதிகமானவர்கள் இல்லை. ஆகவே இளைஞர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலான தொழில் முயற்சிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான பயிற்சிகளை அதற்காக வழங்க வேண்டும். அவர்களுக்கு வங்கிகளினூடாக விசேட நிதியுதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்கி தனியார் முதலீடுகளோடு அந்த பிரதேசங்களை நீங்கள் முன்னேற்ற வேண்டும். அதேபோன்று அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பேட்டிக்லோ அந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். என்றால் கிட்டத்தட்ட இன்று கிழக்கு மாகாணத்திலே 54% மக்கள் வெறும் பயிற்சியற்ற ஒரு நோமல் லேபரஸாகத்தான், இன்ஃபார்மலாகத்தான் வேலை சொல்லியிருக்காகவே அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதேபோன்று எக்ரிகல்ச்சர் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கிழக்கு மாகாணம் குறிப்பாக ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் contribute 5 to 6% of the national GDP. ஆனால் அது போதாது. அதை அதிகரிக்கக்கூடிய வகையிலே எக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், டூரிசம், போர்ட் ஆக்டிவிட்டீஸ், அதே போன்று ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி, ஒரு காலத்திலே மொத்த நாட்டுக்கும் ஹேண்ட்லூம் உடுதுணிகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மாகாணம். அந்த இந்த முயற்சிகளிலே நீங்கள் உங்களுடைய அதே போன்று ரைஸ் மில்ஸ், கோகனட், ஃபிஷ் பேக்கேஜிங், பல்மிரா ப்ராடக்ட்ஸ், இப்படியான இந்த தொழில்துறைகளிலே அதனை முன்னேற்றுவதற்காக நீங்கள் உங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும். அதே போன்று டெக்னாலஜி, விசேஷமாக இளைஞர்களுக்கு அவர்களுடைய புதிய தொழில்நுட்பத்திற்கான புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்க சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று கிழக்கு மாகாண ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளம், ஒரு ஹப், அதை நீங்கள் பயன்படுத்தவும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வாசித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பொத்துவில் பிரதேசமும் சகல வளங்களும் கொண்டு ஒரு பிரதேசம். 3 இன மக்கள், லஹுகல, பாணம, திருக்கோவில், பொத்தில், இந்த 4 பிரதேசங்களை கொண்ட மக்கள். அவர்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் கூட உருவாக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அங்கு எல்லா வளங்களும் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, அதே போன்று மீன்பிடி, பல டூரிசம், அருகம்பே, பல வசதிகள் கொண்ட ஒரு பிரதேசமாக அந்த வகையில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். உங்களுடைய வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு ஃபேக்ட்ரி. உண்மையிலேயே நீங்கள் அமைச்சராக வந்ததன் பின்னர் அது ஒரு சிறப்பான முறையில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் எங்களுடைய மாவட்டத்து மக்களின் சார்பிலே
உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கின்றோம். ஆனால் இன்னும் ஒரு மெஷின், போட் மெஷின் மாத்திரம்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் அது முழுமையான போட் செய்யவில்லை. வெறுமனே லஞ்ச் பேக்கெட்ஸ், அந்த பேப்பர், டேப்லெட் கவர் பேப்பர் போன்ற ஒரு 15 மெட்ரிக் டன் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அதனை ரெனோவேட் பண்ணி இன்னும் அதை தரத்தினுடைய கூட்டி அதுக்கு ஆட் பண்ணி அதை நீங்கள் அந்த போட் GSM அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதிக திக்கான போட் பேப்பரை செய்வதற்கு நீங்கள் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 154 எம்ப்ளாயிஸ் தான் இப்பொழுது வேலை செய்கிறார்கள். 600 பேருக்கு மேலே செய்தவரிடம் இந்த பேப்பர் ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி. இன்று இந்த ஃபேக்டரியை பார்ப்பதற்கு பாசிக்குடாவுக்கு வருகின்ற டூரிஸ்ட், இன்டர்நேஷனல், லோக்கல் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட் அந்த வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரியை பார்ப்பதற்கு போகிறார்கள். இன்று அது ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாக மாறி இருக்குது. ஆகவே கௌரவ நீங்கள் அந்த அமைச்சர் அவர்களே, டெவலப்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபார் பேப்பர் சிட்டி அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் அந்த இடத்துல ஆகவே கௌரவ அமைச்சர்களே, நீங்கள் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அதை பேப்பர் ஃபேக்டரி 300 ஏக்கர் காணி இருக்கிறது. ஆக அந்த இடத்தை நீங்கள் ஒரு டூரிசம் சிட்டியாக அதை மாற்ற வேண்டும். அங்கே இருக்கின்ற ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ஜோன், அங்கே இருக்கிற ஓல்ட் பவர் ஹவுஸ் நீங்கள் பாதுகாக்கூடாத ஒரு மியூசியமாக மாற்ற, ஓல்ட் பவர் ஹவுஸ் ஒரு மியூசியமாக மாற்ற முடியும். என்றால் இவையெல்லாம் ஜெர்மன் நாட்டினுடைய இயந்திர மெஷின்ஸ். ஆகவே ஹிஸ்டாரிக் பவர் ஹவுஸ், அதே போன்று ரினோவேஷன் ஆஃப் ஓல்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான், அதே போன்று ஓல்ட் குவார்ட்டர்ஸ், அங்கே நிறைய 40-50 குவார்ட்டர்ஸ், கிட்டத்தட்ட 75 வருடங்கள் பழமை வாய்ந்த குவார்ட்டர்ஸ் அப்படியே பாவிக்கப்படாமல் மரங்கள் அண்மையில் பார்த்துமே மரங்கள் எல்லாம் வளர்ந்து காடாகி கிடக்கிறது. அதைகளெல்லாம் நீங்கள் திருத்தி ஹோம் ஸ்டே, ஏனென்றால் நிறைய ஆயிரக்கணக்கான ஃபாரின் டூரிஸ்ட் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு உரிய வசதிகள் இல்லை. ஆகவே அந்த பேப்பர் ஃபேக்டரியை நீங்கள் ஒரு டூரிசம் சிட்டியாக அதனை மாற்ற முடியுமாக இருந்தால் அங்கே நீங்கள் பல வருமானங்களை பெற முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், மியூசியம், ஹோம் ஸ்டே, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான், பவர் ஹவுஸ் மியூசியம் என்று நீங்கள் பலவற்றை அங்கு தீம் பார்க் பலவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பாசிக்குடா போல நீங்கள் அங்கு வாகரை புன்னக்குடா என்று 2 தளங்கள் இருக்கிறது. சேம் லைக் கௌரவ ගරු සුනිල් හඳුන්වන්නේ ඇමතුමා. වැදගත් යෝජනාව දැනට අපි වාලච්චනේ සංචාරක ප්‍රදේශයක් හැටියට විශේෂයෙන් පාසිකුඩා එක්ක සම්බන්ධ කරන්න පුළුවන් නිසා අපේ ෆැක්ටරියේ අක්කර 300ක් විතර ප්‍රමාණයෙන් අපි ප්‍රමාණයක් අඳුරගෙන දැනට මිලියන 1500ක් වෙන් කරලා තියෙනවා ඒ කටයුතු කරන්න. දැනට මාර්ග සකස් කිරීමට අවශ්‍ය මැනුම් කටයුතු කරමින් යන්නේ. ඔබතුමා කියන එක හරි. ආයෝජකයොත් කැඳවලා අපේ සංචාරක කර්මාන්තයට දිනු කරන්නත් ඒ වගේම වගාවන් වලදීත් අපිට ග්‍රීන් හවුස් වගේ දේවල් එක්ක තව පැත්තකට යන්න පුළුවන්. අගේ එකතු කරන ශ්‍රේෂ්ඨ ගණනාවකුත් අපි අඳුරගෙන තියෙනවා. ඒකට කරමු. ගරු ඇමතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම ඔබතුමා විශාල මුදලක් කරලා ඒ ප්‍රදේශයේ සංචාරක ප්‍රදේශ හැටියට දියුණු කරන්න ගන්න උත්සාහයකට විශේෂයෙන්ම ඒ නිසා ඒ වගේම පාසිකුඩා වගේම වාකරයි පුන්නකුඩා කියලා ගම් දෙකක් තියෙනවා. ඒ නිසා ඒකත් සංචාර ඔබතුමා මට කළ දිස්ත්‍රික් නායක අපේ සංවර්ධනක සභාපති නිසා ඔබතුමා ඒකත් නායකත්වයේ දීලා මේක අපිට දිනු කරගන්න පුළුවන්. ඒ වගේම කාත්තාංකුඩි ඒක දෙනට දැන් ලෝකල් ඇන්ඩ් ෆොරින් ටූරිස්ට්ලා විශාල සංඛ්‍යාවකට එනවා. ඒ නිසා ඒ ගම ඒ ප්‍රදේශයේ දිනු වෙන්න ඔබතුමාගේ සපෝට් එක ඉල්ලා සිටිනවා. அதே போன்று ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ், அதே போன்று ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட், அது இப்படி பல அந்த தேவைகள் அந்த அபிவிருத்திகளை கொண்டு செய்ய முடியும். ஆகவே குறிப்பாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்களும் அவர்களுடைய அமைச்சர் அதிகாரிகள் எல்லோரும், குறிப்பாக அமைச்சருடைய செயலாளர், செக்ரட்டரிஸ், அதே போன்று ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மன், அதே போன்று அந்த டிபார்ட்மெண்ட் மிக அதிகமான அக்கறையோடு அந்த பாசிக்குடா பேட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் அவர்கள் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு இருக்க அமைச்சங்கள் வருகின்ற இதையும் பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. ஃபைனலி 1 more minute மேடம். இறுதியாக PAMA, அதாவது மாதாந்தம் கொடுக்கப்படுகின்ற பொதுசன மாதாந்த உதவி பணம், ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் தொடக்கம் ஆக கூடியது 50 ரூபாய் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது.
500 ரூபாய் வரையிலே. இந்த 500 ரூபாயை எடுப்பதற்கு சிலர் வயது வந்தவர்கள் தான் இந்த PAMA பொதுசன மாதாந்த பணத்தை பெறுகிறவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 500 அளவிலே ஆட்டோ கொடுத்து அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு அதை எடுக்க போக வேண்டியிருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களே. ஆகவே இந்த 500 ரூபாய் என்பது மிக நீண்ட காலமாக அதை 500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இது போதாது. இன்றைய காலத்திலே 250 500 எதுக்குமே ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் உயர்த்தி வந்த 500 ரூபாயை கொஞ்சம் கூட்டி உயர்த்தி கொடுப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று சமுர்த்தி வெற்றிடங்கள் நாடு முழுவதும் நிறைய இருக்கிறது. அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் M1 அந்த லெவலில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்று ஒரு சொல்லப்பட்டது, இணக்கம் காணப்பட்டது முன்னாள் அமைச்சு. ஆனால் இன்னும் நடைபெறவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அதே போன்று சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தளபாடங்கள் கடந்த காலங்களில் சமுர்த்தி வங்கியினால் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது வழங்கப்படுவதில்லை. ஆகவே அதனால் மிகவும் கஷ்டப்படுகிறார். ஆகவே கௌரவ அமைச்சர்களே, இந்த சமுர்த்தி ஆபீசர்ஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அதை நீங்கள் சமுர்த்தி பேங்க் கூட பழையபடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு